ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து சயின்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட் கீழே நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன, அதனோட டைப்ஸ்னால் என்ன, ஸோ அப்படி எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும், இதில் உள்ள சில வேர்ட்ஸோட மீனிங்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஏற்கனவே தொடர்ந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றின ஒரு கண்டென்ட்டாக பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இது வந்து 3வது கிளாஸ். இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பிஸ்னஸ் அப்ளிகேஷன், 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளிகேஷன் இன் பிஸ்னஸ். ஸோ இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஏரியான்னு ஒன்று உண்டு. ஸோ என்னென்ன ஏரியாஸில் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ், இன்ஜினியரிங், ஸ்போர்ட்ஸு, பிஸ்னஸ். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங், டெமோகிராஃபிக்ஸ், அது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இன்ஜினியரிங் எடுத்து, ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இண்டிவிஜுவல் அண்ட் டீம் பெர்ஃபார்மன்ஸ், அந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் கன்சியூமர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ட்ரெண்டு. ஸோ இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ இதனால் நம்ம இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ பர்டிகுலராக ஒரு 4 இது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அது அந்த எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஃபோர்காஸ்டிங். ஸோ பொருளாதாரத்துடைய ஃபோர்காஸ்டிங் இன்றைக்கினா 10 இயர்ஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அதனுடைய ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஜினியரிங் எதுனால கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேவா, அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் யூஸ் ஆகும். அது மட்டும் ஸ்போர்ட்ஸில் ஒரு டீமோட பெர்ஃபார்மன்ஸ், அதனுடைய நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரீடிங், நம்ம எடுக்கக்கூடிய அந்த ரீடிங்கை வச்சு கூட நம்ம சொல்லலாம். அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஃபினான்ஷியல் ட்ரெண்ட். ஸோ அதனுடைய ஒரு கோல்டோடைய ரேட்டு அண்டு பர்டிகுலராக ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸோ இது சம்மந்தமான அது மாதிரி வெஜிடபிளோடைய ரேட்டு, ட்ரெண்டிங், இது எல்லாமே நம்ம சில இதில் பார்த்துக்கணும். டெக்ஸ்டைல்ஸ் ரேட்டு பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இது அது பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ராசஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன், செட் ஆஃப் டேட்டா அண்ட் ட்ராயிங் அண்ட் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் வரும்போது உங்களுக்கு மேக்கிங் எஸ்டிமேஷன், டிசிஷன், ப்ரொடக்ஷன் அபவுட் செட் ஆஃப் டேட்டா பேஸ்ட் ஆன் சாம்பிளிங். இது எப்படின்னா சாம்பிளை பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஒரு பாப்புலேஷன் 100 இருக்குன்னா 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 1000 சொல்ல மாட்டோம். அதில் பர்டிகுலர் சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிளோட கேரக்டரை வச்சு தான் நம்ம வந்து பாப்புலேஷன் கேரக்டரை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம டிஃபைன் பண்ணி தான் அதை நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். அது எப்படி இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஓகேவா. சரி, அதுதான் உங்களுக்கு இப்போது என்ன சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸை ஓரளவு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஸ் டாபிக் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.